சரி சொல்கிறீங்க. இன்றைக்கி வர்ற இப்போ இருக்கிற அரசாங்கமாக இருக்கட்டும், இனி நாளைக்கு அமைய போகிற அரசாங்கம் இந்த அரசாங்கம் போல ஏதோ ஒன்று இருக்கட்டும். இவங்க என்ன செஞ்சால் மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க சொல்லுங்கள். நான் அதாவது இப்போ உங்களை கேட்குறேன். நீங்கள் என்னைய கேட்டீங்க. நான் சொல்றது உங்களுக்கு வந்து பூராமே எடக்கா பேசுகிறானேன்னு சொல்லி தோணுது. நான் உங்கள எடக்கா கேட்குறேன். கேட்கறானே இல்ல. ஆக்சுவலா கேள்வி கேட்டு பதில் சொல்றவங்க மத்தியில கேட்ட கேள்விய மறக்கடிக்கிற மாரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அதனால சில விஷயங்கள நான் மறந்துறக்கூடாதுன்னு லாக் பண்ணி உங்ககிட்ட நான் கேட்டுன்னுக்கிறேன். ஓகேவா? இப்போ சிம்பிளா ஒண்ணே ஒண்ணு தான். இப்போ இந்த கட்சிக்கு நாங்க வந்து ஓட்டு போட்டோம். 5 வருஷம் எங்கள ஆண்டாங்க. இவ்ளோ பிரச்சனை இருந்துச்சு. இந்த பிரச்சனையெல்லாம் நாங்க தீர்க்கிறோம். மேற்கொண்டு இப்படிலாம் உங்க வாழ்க்கைய வந்து நாங்க மாத்துறோம் அப்படின்னு வெரைட்டியா வந்து சில அறிக்கைகள் விட்டாங்க. அத நம்பி ஜனங்க ஓட்டு போட்டாங்க. திருப்பி அவங்க வந்து வேற ஒரு பிரச்சனைய கொண்டு வந்தாங்க. சரி இந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா இந்த பிரச்சனை, அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டா அந்த பிரச்சனை. இப்படியே ஜனங்க மைண்ட் செட்ல போயிட்டு இருந்தா, அப்போ அரசியல் மேலயும், அரசியல்வாதி மேலயும், ஜனநாயகத்து மேலயும் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? சரி. இப்போ மக்களுக்கு இந்த ஆட்சியிலும் சரி, இதுக்கு முன்னால ஆளப்பட்ட ஆட்சியிலும் சரி, அவங்க வந்து என்ன குறை அப்படிங்கிறத வந்து பெருசா எடுத்து வச்சாங்க சொல்லுங்க. குறி எடுத்து எங்களுக்கு என்ன குறை? அத நீங்க நிவர்த்தி பண்ணுங்க. எத எடுத்து வச்சாங்க? நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, விலைவாசி ஏற்றம் ம். அத வப்பாங்க. நீங்க சொல்றத நானே சொல்லிடுறேன். விலைவாசி ஏற்றம் அத வப்பாங்க. பஸ் கட்டணம் உயர்வு அத வப்பாங்க. அப்புறம் என்ன வப்பாங்க? ம். இன்னும் நெறைய விஷயங்கள் வப்பாங்க. இல்ல இதெல்லாம் தாண்டி பேசிக்கா ஒண்ணு இருக்கு. மரியாத. ஏன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காமன் மேன் வெர்சஸ் ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன் வந்து இப்போ நடு ரோட்ல வந்து இப்போ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. இல்ல இப்ப வேற எங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். காமன் மேன் அங்க ஆட்டோமேட்டிக்கா அங்க அப்ரஸ் ஆகுறான். ஏன்னா, அவங்க ஆப்போசிட்ல இருக்கிறது ஒரு இன்ஃப்ளூயன்ஷியல் பெர்சன். வர்ற எல்லாருமே என்ன அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா, "ஏய் ஒரு பெரிய ஆளு அவள பகச்சுக்காத." ஆனா தப்பு காமன் மேன் மேல இல்ல அப்படின்னும்போது, அவர எதிர்த்து கேள்வி கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? இது வந்து ஒருத்தர் 2 பேர் இல்ல. பொது ஜனங்க எல்லாருக்குமே ஒரு இன்செக்யூரிட்டி இது. இப்ப நாம வந்து